வணக்கம். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி போனஸ் ஷேர் பிளஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இது ரெண்டுமே ஒரே டைம்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வந்துச்சு. அப்ப ரெக்கார்ட் டேட் சொல்லல. ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து சொல்லிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து 26 டிசம்பர். இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, அவங்க வந்து இது ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு குயிக்கா பாத்திரலாம். குஜராத் பேஸ்டு கம்பெனி. இது வந்து 1992ல வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாங்க, பிளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இந்த ரிஃபைனரிஸ் டெக்ஸ்டைல் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 120 crores வந்து ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதனாலேயே இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லாவே ஏறிச்சு. போனஸும் ஸ்டாக் ஸ்பிளிட்டும் சொன்னவனே பயங்கரமா இந்த ஸ்டாக் ஏறிச்சு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் இருந்த ஷேர் ஹை ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 1702 ரூபாய் போயிட்டு இப்போ வந்து 1236 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர்ல 24 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. போனஸும் ஸ்பிளிட்டும் கொடுக்கறது வந்து ஜென்ரலா வந்து ரேரா தான் நடக்கும் ஒரே டேட்ல. இது பாத்தீங்கன்னா 10 ஷேருக்கு வந்து 8 ஷேர் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஆக்குறாங்க. சோ அப்படின்னா இப்ப டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கும், அப்புறம் வந்து அதோட வேல்யூ எவ்வளவா மாறும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் டீடைலா. சோ இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ உங்க கையில வந்து 10 ஷேர் இருக்கு வச்சுங்களேன். இந்த 10 ஷேர் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1236 ரூபாய். அப்படின்னா 10 ஷேர் உங்கள்ட்ட இருக்கிறதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ எவ்வளவு ஆகும்? 12360 ரூபாய். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இப்ப 26ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 8 ஷேர் கொடுக்குறாங்க. சோ அப்ப நீங்க 10 குவாண்டிட்டி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு 8 அடிஷனலா கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், உங்கள்ட்ட மொத்தம் 18 குவாண்டிட்டி வரும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்னா இந்த பிரைஸ் வந்து அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வந்து அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து கம்மியாகும். சோ அப்படின்னா அது எவ்வளவு கம்மியாகும்னா ஒரு ஷேரோட விலை அப்ப வந்து 687 ரூபாய் ஆகும். அதாவது போனஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும், 12360 ரூபாய். ஆனா உங்க குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 18 இருக்கும். சோ இது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் போனஸ் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு என்ன பிரைஸ்னு தெரிஞ்சிருச்சு, டோட்டல் வேல்யூ என்ன தெரிஞ்சு. இப்போ அதே டேட்லயே போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பிளிட் பண்றாங்க. 10 ரூபாய் இருக்கிற ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் ஆக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்னா இன்டூ 10 போடணும். உங்கள்ட்ட 18 குவாண்டிட்டி இருக்கு இல்லீங்களா, 18 குவாண்டிட்டி 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ. அப்ப வந்து 1 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ போகும்போது 10 மல்டிப்ளை பண்ணும் இல்லைங்களா, அப்ப வந்து 180 ஆயிடும் உங்க குவாண்டிட்டி. சோ 180 ஆச்சுன்னா அப்ப வந்து அதோட ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா குறையும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 69 ரூபாய் ஆயிடும். ஆனா டோட்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சும் இல்ல, 12360 ரூபாய். சோ நீங்க 10 ஷேர் இருக்கும் போதும் டோட்டல் வேல்யூ வந்து அதே தான், 18 ஷேர் இருக்கும் போதும் அதே தான், 180 ஷேர்ஸ் இருக்கும் போதும் அதே தான், அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஸ்டாக்கோட பிரைஸ் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சோ எனி ஸ்பிளிட் எனி போனஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வேல்யூ மாறாது, ஸ்டாக் பிரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி குறையுமே தவிர, அதே மாதிரி குவாண்டிட்டி உங்களுக்கு அதிகமாக தவிர வேற எந்த இதுவும் நடக்காது. இதை எப்பயுமே தெளிவா ஞாபகம் வச்சுங்க. நம்ம குயிக்கா வந்து ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேண்டில் சார்ட்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீ ரேஷியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ தட் நம்மளுக்கு முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம வச்சுக்கலாமா, இப்ப வாங்கலாமா இல்லையா அப்படின்றது. நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க எஸ்ஐபி போடணும், இல்ல லம்சம் போடணும், இல்ல ஒரு நல்ல ஃபண்டா செலக்ட் பண்ணணும், இப்ப மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும், இல்ல உங்க எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து இப்ப மைனஸ்ல இருக்கு, இல்ல சரியா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்ல நீங்க ஒரு சேஃப் இன்வெஸ்டர் நீங்க எஃப்டில மட்டும் தான் போட்டுடுறீங்கன்னா அதோட ஸ்லைட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி, அதே சமயம் உங்க பிரின்சிபல் கம்மியாகாத மாதிரி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வேணும்னாலும் நீங்க வந்து இங்க கொடுத்திருக்கிற கான்டாக்ட் மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட இங்க பிரைஸ் மூவ்மெண்ட் பாருங்க. நான் 1 இயர் இதுக்கு டேட்டா கொடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜனவரி எல்லாம் உங்களுக்கு 50 ரூபாயில அப்படியே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெருசா ஒன்னும் மூவ்மெண்ட் இல்ல. செப்டம்பர்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா லைட்டா மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மேஜர் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் மாசம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும், அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே ஒரு ஸ்டீப்பா வந்து மேல ஏறிட்டு அப்படியே கண்டினியூஸா போயிடுச்சு. அதுக்கு அந்த நவம்பர் மாசத்துல தான் பாத்தீங்கன்னா இங்க வால்யூம் பாக்குறீங்களா, இது வால்யூம் கீழே இருக்கிறது. சோ இது வால்யூம்லாம் வந்து நவம்பர் மாசத்துல தான் நிறைய இருக்கு. டிசம்பர் மாசத்துல இன்னும் நல்லா பீக்ல போயிருச்சு. சோ இங்க கேண்டில் சார்ட்டை பாருங்க. இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்டே வந்து அக்டோபர் நவம்பர்ல இருந்து தான் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
பெருசா இது ட்ரேடே ஆகல. இங்க பாருங்க எம்டியா இருக்கு இந்த சைட்ல எல்லாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அந்த அப்பர் சர்க்யூட் இதுக்கு வந்து சர்க்யூட் அப்பர் சர்க்யூட் வந்து 5%. சோ டெய்லி பாத்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் 5% அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. வேற எந்த வேரியேஷன் இல்ல. வேரியேஷன் 1 or 2 டேஸ்ல தான் கொஞ்சம் இருக்கோ தவிர மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாட்டா 5% மேல ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. ரேஷியோஸ் பார்க்கும் இந்த ஸ்டாக் பி பாத்தீங்கன்னா கரண்ட் பி பாத்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங் 791ல இருக்கு. ரொம்ப 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 அதிகம். அதாவது நம்ம இந்த பிரைஸ் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப அதிகம். இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 18 ரூபாய் 50 காசு இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 67ல இருக்கு. ரொம்ப அதிகம். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 8.55 இருக்கு. ஆவரேஜ் கூட கீழ இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 6.56 இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 20% மேல இருந்தா சூப்பர், 15% ஓகே. இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ இல்லைங்களா, பிரைஸ் டு ஏர்னிங் growth ரேஷியோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது 3.61. இது ஆக்சுவலா 1க்கு கீழ இருக்கணும். சோ அதுவும் அதிகமா இருக்கு. சோ இதோட டெட் டு ஈக்விட்டி வந்து லோன் வந்து கம்மியா தான் இருக்கு. சோ அதனால 0.29 அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ஒரு 850% வந்து இதுல இருக்கு 3 இயர்ஸ்ல. அதே மாதிரி ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 593% தான் இருக்கு. கம்பெனியோட வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ஸ்டாக்கோட ப்ராஃபிட் 128% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதே மாதிரி 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 570% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 2400% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதாவது வந்து 24 டைம்ஸ் வந்து 1 இயர்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதே 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 345% சிஏஜிஆர்ல கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 137% இருக்கு. இதோட RSI பாத்தீங்கன்னா 52.7. இன்ட்ரின்சிக் வேல்யூ வெறும் 38 ரூபா தான். இதோட பினான்சியல் வேல்யூ தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. பினான்சியல் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு கொடுக்க இந்த கம்பெனி இந்த ஸ்டாக்குக்கு 38 ரூபா தான் கொடுக்க முடியும். ஆனா ஸ்டாக் பிரைஸ் வந்து 1236 ரூபாயில இருக்கு. இப்ப இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா நீங்க போனஸ்க்கோ இல்ல ஸ்பிளிட்டுக்கோ ஆசைப்பட்டு வாங்குனீங்கன்னா வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டோட்டல் வேல்யூ சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி மட்டும் தான் மாறுமோ தவிர வேற எதுவும் மாறாது. நான் காமிச்சிருக்க மாதிரி. சோ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 1500 கோடியில இருந்து ஆர்டர் பைப் லைன்ல இருக்கு. சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணா கொஞ்சம் இதாகும். இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வர நாள்ல கொடுக்குமான்னு கேட்டா வராது. இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட ஏர்னிங்ஸ் பொறுத்து தான். சோ அதனால ஒரு 2 குவார்டருக்கு வந்து இவங்க எப்படி ஏர்னிங்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் ஏதாவது வாங்கணும்னா கூட அப்ப என்டர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது வாங்கி விற்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா வேணா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா வந்து இது ஏற்கனவே ஞாபகம் வச்சுங்க 1700 ரூபாய் போயிட்டு திருப்பி 1200 ரூபாய்க்கு வந்திருக்கு. சோ அதனால யாராச்சும் ட்ரேடிங் டேர்ம்ல வாங்கினாலும் கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. சோ லாங் டேர்ம்க்கு வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு இதை ஃபோன் பண்ணி இதுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.